Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு நம்மளால கோல்டு ஜுவல்லர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விருகம்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து சூப்பரான கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 400ல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் பூஜா ஐட்டம் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தைப்பூசம் வருது, நியர்லி வந்து 2 days தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முருகர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக யூனிக் பீசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த ஜுவல்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு சிம்பிளான ஹாரமும் அதுக்கு வந்து செட்டாக இயரிங்ஸ் கலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருந்தது. நம்ம அடுத்து பாலிஷ் போயிட்டாலும் அதே ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு நகாசோ கலெக்ஷன்ஸ் மாதிரி நல்ல கிராண்டான ஒரு பிரைட் கலெக்ஷன் மாதிரி செட்டு பார்த்துட்ருக்கோம். பெரிய ஹாரம் ஒன்றும் அதுக்கு ஏற்ற ஒரு நெக் பீஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வீடியோவில் பார்க்குற ஜுவல்ஸ்க்கெலாம் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ண முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அதனுடைய ஸ்கேன் அந்த QR கோட் பார்த்து தான் ப்ரைஸ் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோவில் பார்க்குற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட நீங்கள் ப்ரைஸ் கேட்டு தெரிஞ்சு பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து அந்த பெரிய ஹாரமுடைய ப்ரைஸ் வந்து 25,000 நியர்லி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த நெக் பீஸோடைய ப்ரைஸ் வந்து 20,000 வரும்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க நான் கேட்டதுக்காக. ஸோ அதனுடைய ஜிம்காஸ் பாருங்கள், அது வந்து பெரிய செட்டாக நல்லா பெரிய வேலைப்பாடோட வரதுனால அந்த ஜிம்காஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணான்னா வேற கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கல்யாணம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸே வந்து இமிட்டேஷனில் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ரெண்டலுக்கு ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட பெஸ்ட்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அது மாதிரி எனக்கு வேணாங்க, கொஞ்சம் சிம்பிளாக வேணும், ஒரு எலிகண்ட் லுக்கில் நம்ம வந்து வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நெக் பீஸும் அதுக்கேற்ற இந்த ஜிம்கா மாடலுமே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வரக்கூடிய அந்த பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கிடையாது, எல்லாமே வந்து செமி பீட்ஸ் தான். நல்ல ஒரு பிங்க் கலர்லேயும் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன்லையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி சூப்பரான கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய தி வெள்ளி ஷாப்லேருந்து ஷூட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு வந்து எல்லாருமே சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அதனுடைய லிங்க் வந்து மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள், ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சூப்பரான மாடல்ஸ்லாம் அந்த வீடியோலையும் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து டிசி டைமண்டில் வரக்கூடிய அந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான சில்வர் ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து பிளைனாக வேண்டாம் இந்த மாதிரி வந்து, ஏன்னா வந்து டைமண்டில் வாங்க போனோம்னா நிறைய காஸ்ட்லியாக நம்ம நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து இதுவே வந்து சில்வரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ரொம்ப எலிகண்ட் லுக்கில் இதெல்லாம் வந்து பிரைட்ஸுமே வந்து ஒரு ரிசப்ஷனுக்கெலாம் வியர் பண்ணலாம். பின்னாடி பேக் செயினுமே கொடுத்துருக்காங்க, ரோப் கிடையாது. இதுவுமே நம்மளுக்கு வந்து கழுத்தில் வந்து எந்த அலர்ஜியுமே ஏற்படாது. ரொம்ப சூப்பரான மாடல் இது. இயரிங்ஸ் வந்து ரொம்ப யூனிக் மாடலில் இருந்தது. இதே ஜிஆர்டி ஷோரூமில் விருகம்பாக்கம் பிரான்ச்சில் வந்து அந்த ஒரியானா கோல்டு ஜுவல்ஸ் லைட் வெயிட் நெக் பீஸ் செட்லாம் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். வேணுன்றவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ வேணுமா என்னன்றது, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் காட்டுறது வந்து சில்வர் ஜுவல்ஸ் தானா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி நம்ம இயரிங்ஸ் பார்ப்போமோ அதே மாதிரி HSL கோல்டே தோத்துடுற மாதிரியான ஜுவல்ஸ்லாம் இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்தது. பெரியவங்கள்லேருந்து சின்ன குட்டி குழந்தைங்க கிட்ஸ் வியர் பண்ணுற மாதிரியான மாடல்ஸ்லையுமே ரொம்ப அமேசிங்காக சூப்பராக வச்சுருந்தாங்க.
அண்ட் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் காது குத்துறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாடல்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும்ன்றதுக்காக ரொம்ப சூப்பராக யூனிக் பீசஸாக இருக்கிற மாடல்ஸ் மட்டும் நான் இப்போ காமிச்சிருக்கேன். இந்த குட்டி ஜும்கா பாருங்கள், சின்ன இப்போ தான் நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து காது குத்துறோம். சின்ன குழந்தைங்க ஒரு 3 வயசு பசங்களுக்கெலாம் வந்து இந்த ஜும்காஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். பின்னாடி திருகாணியுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த தண்டு வந்து ரொம்ப மெலிசாக தான் இருந்தது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இயர்ரிங்ஸ்லேயும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸ்லேயும் வந்து லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து இந்த ஹாரம் நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து லிமிட்டடாக தான் இருந்தது. நீங்கள் வந்து வேறு எந்த ஜிஆர்டி ஷோரூம்லையாவது நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா, இல்லை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் வந்து நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இயரிங் பாருங்கள், அன்னம் வச்ச மாதிரி நல்ல ஒரு நகாசு டைப்பில் வந்து நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்தது. அடுத்ததாக வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தான் ஒரு 2 ட்ரேயில் தான் இருந்தது. ஆனால் வந்து இருந்த எல்லா மாடலுமே நல்ல சூப்பராக தான் இருந்தது. அண்ட் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி டெய்லி யூசர்ஸ்லையுமே வந்து ஒரு 4 பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம வந்து பிடிச்ச மாடலில் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டோன் வந்து நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோன்லேயும் இருந்தது. இது ஒரு க்ரீன் ஸ்டோன்லேயும் ஒயிட் ஸ்டோன்லேயும் மேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து இது வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரியான மாடலுமே வச்சுருந்தாங்க. எல்லாம் மிக்சட் டைப்பில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுவும் பார்த்தீங்கன்னா பாம்பே மாடலில் இருந்தது. இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் வந்து நம்ம கோல்டில் வாங்க போனோம்னா எப்படியுமே நியர்லி ஒரு 6 பவுன் வச்சா தான் வாங்க முடியும். பட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சில்வரில் வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லைஃபும் கொடுக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோன் வச்சுலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சில்வர் ஜுவல்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாடல் பாருங்கள், இதுவுமே வந்து டெய்லி யூஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங்லாம் தான் இருந்தது. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பேர் பண்ணி ஒரு பிரைட்ஸுக்கு கூட போடலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பேர் பண்ணியுமே காமிச்சிருப்பேன். இந்த 2 பேங்கிள்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மயில் ஷேப் மயில் இது வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பெரியவங்க போடுற மாதிரி பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு அவங்களாம் வியர் பண்ணுற மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு பிளேட் இல்லாமையே வெறும் சில்வர் ஜுவல் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் ஜுவல்ஸ்லாம் நம்ம போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைய இருக்குது. நம்ம வந்து ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் சூப்பரான சில்வர் ஆர்டிகல்ஸ் அண்ட் வந்து பூஜை ஐட்டம்ஸ் லைக் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடையாது. இப்போ தைப்பூசம்ன்றதுனால முருகர் கலெக்ஷன்ஸு, சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து வேல்லாம் கொடுக்கணும்னு வேண்டியிருப்பீங்க, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில்வர் கலெக்ஷன்ஸில் வந்து இந்த முருகர் வச்ச மாதிரியான ஒரு காமாட்சி விளக்கு மாடலில் இருக்கக்கூடிய விளக்கு மாடல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வருது.
அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி விளக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப்பில் நான் பார்க்குறேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்களும் என்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கைப்பிடியில் பாருங்கள், அந்த யானை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நார்மல் சில்வர்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றணுன்ற அவசியம் கூட இல்லை, அப்படியே நம்ம ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். அண்ட் இது பாருங்கள், நல்ல ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் இப்போ வந்து தைப்பூசம். ஸோ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பீஸ் கூட வாங்கிக்கலாம். ஓம் விளக்கு வந்து நிறைய பேர் வந்து பிராஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து சில்வர்லேயுமே இந்த மாதிரி இங்கே இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் பிராஸில் பார்க்குற மாதிரி நடுவில் வேல் வச்சு சுற்றிலுமே ஒரு 6 தீபம் வர மாதிரி ஒரு தியா செட் தான் பார்த்துட்ருக்கோம். அதுவுமே சில்வரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் கிடையாது. இப்போ பார்க்குற நம்ம சில்வர் ஐட்டம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா செய்கூலி வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து வெயிட் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் வந்து நம்ம அன்னன்னைக்கு ஒரு சில்வரில் வந்து ப்ரைஸ் வேறுபடுறதுனால நம்ம ப்ரைஸ் மென்ஷன் பண்ண முடியல. பட் வந்து இதுக்கு வந்து செய்கூலி பார்த்திங்கன்னா அதிலே வந்து 10%, 20%, அப் டு 30% வரைக்கும் அதில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் சில்வரில் வரக்கூடிய ஒரு முருகர் அண்ட் வள்ளி தெய்வானை கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆப்டான பீஸு. நம்ம ஒரு 5000, 10,000க்குள்ளே ஒரு கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்டெல்லாம் வாங்கி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓம் ஷேப்லேயே வந்து ஒரு முருகர் இருக்க மாதிரியான ஒரு பீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சில்வர் ப்ராடக்ட் தான். இதுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி. பட் வந்து செய்கூலி வந்து கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நார்மல் சில்வரை விட ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வாங்கும்போது கொஞ்சம் செய்கூலி அதிகமாக வரும். பட் வந்து நல்ல ஈஸி டு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து வேல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வித் ஸ்டாண்டோட வித்தவுட் ஸ்டாண்டோடையுமே நிறைய இருந்தது. இல்லைங்க, சிம்பிளாக எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா போதும், இந்த மாதிரி குட்டி கலெக்ஷன்ஸ் குட்டி வேல் இருக்கா, இல்லை நான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் வாங்கி வச்சு வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டியான வேல் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ சமீபத்தில் வந்து நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் இதெல்லாம் போடுறீங்க. அப்படி நம்ம பூஜை ரூமில் ஏற்றும் போது இதை நடுவில் வச்சுட்டு ஒரு 6 விளக்கு சுற்றி வெற்றிலை தீபத்தில் கூட அகல் விளக்கு கூட வச்சு நம்ம ஏற்றி நம்ம வழிபடலாம். எல்லாம் வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கலெக்ஷன்ஸுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யாராவது வந்து முருகர் பக்தர் இருக்காங்க, அவங்களுக்குமே இந்த மாதிரி கிஃப்ட் கலெக்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு வித்தவுட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து பூஜா ரூமில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து தேடிட்டுருப்பீங்க. ஸோ வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ரெடிமேடாக வந்து இந்த மாதிரி தைப்பூசம் டைம்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதே மாடலில் வந்து வித் ஸ்டாண்டோடையே வருது. இது நிற்க வச்சு அப்படியே நிற்கிற மாதிரியான ஒரு மாடல் தான். எல்லாமே வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான இதில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குற வேல் வந்து நல்ல ஒரு லென்த்தியாக, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா இந்த மாதிரி மாடல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியர்லி வந்து ஒரு 390 கிராம்ஸில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரால் வாங்கி கொடுக்க முடியலனாலும் இப்போ வந்து ஒரு 4-5 பேர் கூட ஷேர் பண்ணி இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கூட நம்ம கோயிலுக்கெலாம் கொடுக்கலாம். அந்த வேலில் வந்து மேல் பாகத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டைப்பில் ஒன் சைடில் வந்து ஓம் போட்ட மாதிரியும் அடுத்த சைடில் வந்து நல்ல ஒரு பெரிய பூசை போட்ட மாடலுமே இருக்குது. கீழே அந்த தண்டுமே வந்து நல்ல ஒரு திக்னஸோடு பண்ணியிருந்தாங்க. நல்ல வர்த்தான ப்ராடக்ட் இது.
நெக்ஸ்ட் வந்து அறுபடை வீடு முருகர் பதிச்சா மாதிரி ஒரு 6 காயின்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து கிஃப்டிங்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. அந்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த அறுபடை வீடு அந்த ஃபோட்டோஸ் வந்து பதிச்சா மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல சூப்பரான யூனிக் ப்ராடக்ட் இது. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வெள்ளி காயின்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம செட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது வாங்குறவங்க வந்து உங்களை வந்து லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நல்ல ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்த மனநிறைவும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி முருகருக்கு உகந்த அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருமாள் டிவோட்டிஸாக இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான அந்த அவதாரம் 10 அவதாரம் பதிச்ச மாதிரி காயின்ஸ் கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு குட்டி வேல் கலெக்ஷன்ஸ். இது ஆன்டிக் ஃபினிஷிங் கிடையாது, நார்மல் பீஸ். இது நார்மல் சில்வர் கலெக்ஷன்ஸ். இதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த தசாவதாரம் செட்டில் வர மாதிரி 10 காயின்ஸ் வர மாதிரி மாடலையுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த சில்வர் செக்ஷனில் வந்து சில்வர் ஜுவல்ஸ் மட்டும் இல்லாமல் பூஜை ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சில்வர் ஆர்டிகல்ஸுமே கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம இதை ஜிஆர்டியில் பார்க்க முடியாது. பட் இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து டி நகரில் இருக்கிறத விட இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதில் வந்து சிலதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து சில்வர் நடுவில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செராமிக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சில்வர் கிடையாது, நார்மலான ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் பார்த்துருந்தேன் 460 ருபீஸ் தான் போட்டிருந்தது. பிலோ 100லேருந்தே இங்கே வந்து நிறைய ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் ரொம்ப சிம்பிளாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதே சமயத்தில் அது வந்து நல்ல யூனிக் பீஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். என்ன வியூவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஜிஆர்டி கோல்டு ஜுவல்ஸ் கலெக்ஷன் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.